ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கல, சப்பாத்திக்கு மாவு பேசைய டைம் இல்லை, உப்புமா செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டைமும் வந்து ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. நம்ம வந்து ஈஸியாக அதை செஞ்சிட முடியும். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதை நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வந்து ரவை வறுபட்டுருச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். லைட்டாக நமக்கு நல்லா வாசனை வருங்க. வாசனை வந்துச்சுன்னா ரவை நல்லா வறுபட்டுருக்கும்னு அர்த்தம். இப்போ நல்லா ரவை வறுத்தாச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாம். 2 கிராம்பு, கல்பாசி வந்து கொஞ்சமாக சேர்த்திருக்கேங்க. இப்போ சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு வதக்கி விடுங்க. இது வந்து பச்சை பட்டாணிங்க. இப்போ வந்து நமக்கு சீசனாக இருக்கிறனால ஃப்ரெஷ் பட்டாணி நம்ம கிடைக்கும். அது வந்து நம்ம சேர்த்திக்கலாம். பட்டாணி இருந்தால் சேர்த்திக்கலாம், நம்ம இல்லாமல் சேர்த்திக்கலாம். கேரட் பீன்ஸ் வந்து ஒரு கேரட்டு, பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸ் வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளிங்க. ஒன்று நல்லா பழமாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து கறி மசால் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. நிறையா வேண்டாம், நல்லா இருக்காது. 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ஒரு 2 சிட்டிக்கு அளவு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரவா அளந்த அதே கப்பில் வந்து இப்போ தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு சேர்த்திருக்கோம். 2வது கப்பு. இப்போ வந்து 3/4 கப்பு சேர்த்திருக்கேங்க. நான் வந்து 2.25 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப தலைச்சியாக வேணும்னாலும் நம்ம 3 கப்பு அளவு கூட சேர்த்திக்கலாங்க. 2 கப்புலேருந்து 3 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதை நம்ம சேர்த்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கிளறிக்கலாங்க, இல்லாட்டி நம்ம கட்டி கட்டியாக வந்துடும். நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவையும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. நமக்கு ஒரு சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்குது, எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. உப்புமானா வேணாங்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.